சரி சரி சரி. அங்கே துரத்துக்கு மேலே அங்கேருந்து துரத்தி இருக்கு. துரத்தி வந்து இவங்க ஒரு 3 பேர் 2 பேர் இதில் போயிருக்காங்க. ஓ நீங்கள் இதில் ஒரு ஆள் இங்கே மாட்டேன் மேலே ஓடிட்டீங்க. பாருங்க. அதான் அதான் அதான். அங்க போய் திரும்பி இப்படி சைட பார்த்தா 2 பேரும் ஒண்ணா வராங்க. இப்படி இப்படியா இறங்கி போயிடுச்சு. ஓ இந்த கால் தடம் தெரியுதுங்க. இதில் போய் தான் இங்கே போன ஆளை போய் தொலை நீரந்த பாட்டி ಬಂದ ಏ ಕವೇಲ್ இந்த இடத்துல ஒரு பெரிய அச்சு தெரியுது பாருங்க. யானையோட கால் தடம் இது. அதனுடைய நகமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு. இது ஈவன் ஒரு மிளகாத்தூள் வாங்குறதுனா கூட அவங்க இந்த வழியாக தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய புலம்பல்கள் எல்லாமே இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பொருள் வாங்குறதுனால அங்கே தான் போகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி வரும்போது 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதான் அதான். சரி அவங்களுக்கு ஆயுசு அவ்வளோதான். கண்டிப்பாக அதோட டைமுக்கு அதை வரும்போது நம்ம. ஹாய் பேர் உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த தேயிலை தோட்டங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நேராக இதில் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி கோம்பை அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அந்த வெள்ளரி கோம்பை வில்லேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்றாட தேவைக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பின்னாடி தெரிய டீ தோட்டங்கள் தான் இருக்குது. அந்த தோட்டத்தையெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இங்கே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு மிளகாத்தூள் வாங்குறதுனா கூட அவங்க இந்த வழியாக தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து யானை மிதித்து கொண்டுருச்சாமாங்க. ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அவங்களுடைய புலம்பல்கள் எல்லாமே இதில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம எடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. பட் இவங்க வந்து இப்போ தாங்க நடந்துச்சு அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு ஆதங்கத்தை எல்லாமே சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வந்தோம். அந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வர்றது வந்து ஏட்டிக்காடு அப்படின்றாங்க. இப்போ ஏட்டிக்காடை தாண்டி நம்ம கீழே போயிட்டு லெஃப்ட் சைடில் போகிற வழியாக போனோம்னா நம்மளுக்கு வந்து வெள்ளரி கோம்பை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் 2 கிராமங்கள் இருக்குது. மணி இப்போயே 1 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் மேலே ஏறி வந்துட்டு எப்படி இருக்க போதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு நார்மலாக கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பள்ளமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டன் ஆகுது. ஆனால் பார்த்தாலே தெரியுது நல்லாவே. இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது வேறு எங்கேயோ போதும். மேலே அப்படியே பனி தவழ்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள். நொடிக்கு நொடி அப்படியே மாறுது இந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம போக வேணாம், டேஞ்சர்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இனி இந்த வழியாகவே போவோம். அவங்க பேர் ஜானகியாம். இல்லை, அந்த அம்மா பேர் இறந்து போனாங்கல்ல அவங்க பேர். ஸோ இப்படி வந்து ஒரு துக்கம் நிறைந்த ஒரு தருணத்தில் வந்து நம்ம அந்த மக்களை மீட் பண்ணுறதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே வருங்க தடத்துலேயே தான் மாட்டு சாணிச்சு என்னது யானை சாணிலாம் கிடக்குது. அதை பதட்டத்தில் நின்று வெளியில் வரலைங்க. அதனால் அப்படியே வாயெல்லாம் வளருது. அங்கங்கே அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் யானை எங்கேயோ நின்றுருக்குதுங்க. கேட்கும்போது எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக வேர்த்து உருவிட்டுட்டேன். ஏன்னா யானையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அதனுடைய தும்பிக்கையை எடுத்து மேலே போட்டுச்சுன்னா கதை கந்தலுங்க. பாருங்க போகிற தடம் எல்லாமே யானை சாணிகள் தான் இருக்குது. எல்லாம் இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆனது தாங்க. இதான் இங்கே வரும், இங்கே வரும் எப்படி போகுது அந்த பக்கம் இருட்டுக்குள்ளே. இந்த வழியில் தான் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு போகிற ஏரியா. அதனால தான் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். நம்ம பேசிட்டு வந்தாலும் ஒரு காது எப்போவுமே ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பார்த்துட்டே தான் வரணும். இந்த பாருங்கள் எல்லாம் கால் தடமாக கிடக்குது. அப்படியே ஸ்லைடாகி வரும் போல் இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா யானை உரசுன அந்த தடம் அப்படியே இருக்குது பாருங்கள். எப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய அச்சு தெரியுது பாருங்கள். யானையோட கால் தடம் இது. அதனுடைய நகமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு.
இதில் தான் இது உரசி இருக்கும். இங்கே பாருங்க, இது வரைக்கும் அதனுடைய சேரெல்லாம் அப்படியே அப்பி கிடக்குது. இதெல்லாமே யானையெல்லாம் அப்படியே வந்து படுத்திருக்கிற ஏரியாவை, நடக்கிற ஏரியா ஒன்றுமே புரியலைங்க. இங்கே பாருங்க, இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அப்படியே காலை வச்சு போயிருக்கு. அந்த இடமெல்லாமே பார்த்திங்கன்னா யானை அப்படியே உரசுனதெல்லாம் தெரியுது. இது யானை வர வழி தான் நினைக்கிறேன். நம்ம ஊர் பக்கம் போய் சேருவோம். அங்கே பாருங்கள், ஒரு குரங்கு வந்து பலாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. பழுத்துருச்சுன்னா அதெல்லாம் இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு தாங்க. முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது கருப்பு ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னா முன்னாடியே மறைச்சிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தெரியும். அந்த மாதிரி அட்டாக் பண்ணும். அதான் இந்த இடத்துல பாருங்கள், எல்லா குரங்களும் பழத்தை தின்னுட்டு தான் இருக்குது. என்னடா என்ன பார்க்குற? இங்கே சவுண்டு கேட்குவாங்க, டக்குன்னு போகலாம். ஊருக்கு வந்துட்டோம் பக்கத்தில். அவன் சொல்லிட்டான், யானை ஒருத்தவரைக்கு 1 கிலோமீட்டருக்கு படுத்துகிட்டே வரும். தெரியவே தெரியாது. நாங்கள் அப்போ சோளக்காட்டில் அப்படி தான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நின்று. உண்மைதான், அது எந்த வழியில் வருதுன்னே தெரியாது தான். இது ஒரு வழியும் நம்ம சைட்லேயே இறங்கியே போய்க்கலாமா? பாருங்க, எல்லாம் பழத்தோட்டம் தான். அதனால தான் எல்லாம் ஃபுல்லாக இங்கே தெரிகிற மஞ்சள் கலர் தெரியுது. எல்லாமே பழம் மரம் தான். என்ன நீங்கள் உருட்டுறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இந்த பக்கம் எங்கேயோ போகுது. இந்த பக்கம் ஒரு தடம், இந்த பக்கம் தடம் இல்லை, இந்த பக்கம் தான் போகணும். இங்கே இருக்கிற இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது பழம்லாம். இங்கே தரையை பார்க்குறதா இல்லை சுற்றியும் பார்க்குறதா? டேய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா இருக்கீங்க? அதான் சாப்பிட்டுட்டு பாருங்க. அதான் பின்னாடி அந்த வெளிச்சம் அடிக்கிறதுனால தெரியல. இதில் ஒரு ஷார்ட்டாக விழுந்துன்னு இதில் தெரியும். மலபார் அணில் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. இன்னொரு பேட்டி எங்கே ஓட்டுன்னு தெரியல. பேக்குள்ளே போட்டிருப்பீங்களா இருக்கும். கேமரா எடுக்கும்போது இது போட்டிருப்பீங்க. எங்கெங்கே புதரா இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஸ்பாட்டு வெட்டி விட்டாங்க பார்த்தோம். அதுதான். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் உள்ளே இருந்தால் கூட ஓடிடுவாங்க. பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தானே. எவ்வளோ பள்ளத்தில் வந்து வீடு கட்டி அதுக்குள்ளே இருக்காங்க. குரங்கு பார்த்துட்டேன். இருக்க எல்லாமே லைன் ஃபுல்லாகவே யானை தான். இங்கே பாருங்க, இந்த புதரெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டோமா? எங்கே இருக்கிற ஒரு வீடு எங்கே? நாங்கள் அங்கே லெஃப்ட் சைட். இங்கே வீடு வந்துருச்சுங்க. வீடு இருக்குது. அப்போ யானை உடச்சது தாங்களா? மிதிச்சது ஒன்று அப்படியே உடஞ்சிருது. ஆமாங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருதாங்கண்ணா இதில்? கேட் உள்ள அளவு திறந்துருப்பாங்க, கொஞ்சமாக தான் திறந்து விடுவாங்க. உள்ளே திறக்கலாம், தண்ணி பிடிக்கிட்டு போயிடும். வேகமாக போட்டால் பிடிங்கிடும். அதனால் இது அப்படியே கொஞ்சமாக வந்து அந்த டேங்க்கில் வந்து டெபாசிட் ஆகிடும். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்குவீங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே வழியெல்லாம் தொலைவிக்கிட்டே வரணும். பெருசாக வந்தால் கூட நிறைய தண்ணி போகுதுன்னு தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால தெரியறது இல்லைங்க. இது சைடில் எங்கேங்கண்ணா போகுது இந்த ரோட்டு? இது இப்படி வந்து ஜாயின் ஆயிருங்களா? இது எத்தனை வருஷங்கண்ணா இருக்குது இந்த கல்லெல்லாம் போட்டு? முன்னாடியே போட்டாங்க இதெல்லாம். அதான் நாங்கள் போடுறது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கேட்போம், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, இவ்வளோ இதில் வந்து தங்கியிருக்கீங்க, இப்போ மிருகங்கள்லாம் எதுவும் பண்ணாதுங்களா அப்படின்லாம் கேட்போம். அது இல்லைங்க, அது அந்த பக்கம் போகும், நாங்கள் இந்த பக்கம் போயிடுவோம். யாரையும் தாக்குனது இல்லை அப்படின்னு கேட்டால், இல்லைங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பக்கத்தில் நடந்திருக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்குதுங்க. அது எதிர்பாராமல் நடந்தது. அதான்
இல்லை நீங்களும் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஒரு பொருள் வாங்குறதுனால அங்கே தான் போகணும். கண்டிப்பாக அப்படி வரும்போது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். அதான் அதுலேயும் கஷ்டத்தில் இது ஒரு கஷ்டம். ஆமாங்க இப்போ இயற்கையாக நடந்துருந்ததுன்னா வச்சுக்கோங்க, சரி அவங்களுக்கு ஆயுசு அவ்வளோதான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடலாம். கேட்குற எங்களுக்கே வருத்தமாக இருக்குது. ஆமாம், எப்படி சொன்னாலும் உங்கள் குடும்பத்தில் அது எதிர்பாராமல் வந்ததாங்க. இவங்களும் கவனிக்கல, அதுவும் கவனிக்கல. அதான் அதோட டைமுக்கு அதை வரும்போது நம்ம ஆமாம் அப்படிதான் இருக்கும். மேலே போகிற வரைக்கும் இப்படியே தான் ஏறிக்கிட்டே தான் நாள் காப்பி போகிற வரைக்கும் இதே மாதிரி தான். எத்தனை மணி நேரத்தில் ஏறுவீங்க? நம்ம போனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆகிடும். அரை மணி நேரத்தில் ஏறிடுவீங்களா? எங்களுக்குள்ள ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்களா? இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வாகப்போனோம். வாகப்போன ரொம்ப இதோட பயங்கரம் உள்ளே போகணும்னு. ஆமாம், இந்த செம்மனாரம் இதெல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருக்காங்களா? இல்லை அது காட்டில் இருந்துச்சு. காடு இல்லை, காடு தான். இல்லை அது எல்லாமே தோட்ட எஸ்டேட் தான். எல்லாமே பட்டாளம் இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பட்டதாங்க? பட்டாங்க. என்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகுதுங்க? கூலி வேலை தான். ஆமாம். இங்கே இந்த சீசனை விட்டுட்டு மற்ற நேரத்துலலாம் வெளியில் வேலைக்கு போயிடுவீங்க? சீசனில் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஒரு தடவை தான். ஒரு தடவை வரும். இது கூலி வேலையெல்லாம் போகணும். இந்த வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரிலாம் எடுப்பீங்களா? காட்டுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எடுத்துட்டுனா சார், இப்போ எங்கே எதுவும் போகிறதில்ல. தேனுன்னா தேனு கிடைக்குங்களா? தேன் எடுப்போம். தேன் முடிஞ்சிச்சு. அதுவும் சீசன் முடிஞ்சிச்சு. இது அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அப்படி ஏங்கண்ணா? கண்டிப்பாக. தள்ளுது. நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் பேர் வராங்க. இவங்களும் மேலே வரைக்கும் வராங்களாண்ணா? யானை பிடிங்கி விட்டுருச்சுங்களா? இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறீங்களா நீங்கள்? வழியிலே தாங்களா? ஆமாம் அந்த பைப்பு பார்க்குறதுக்கு. இந்த லாஸ்ட்டுங்களா? அங்கே பாறை மாதிரி தெரியுதுல்ல, அங்கேங்களா? அங்கே தாங்களா? ஓ, லாஸ்ட்டில் தெரியுதுங்க. மறுபடியும் இறங்கி மறுபடியும் மேலே ஏறி போகணும் அது. ஆமாம் அங்கே தெரியுது. எங்கன்னா இந்த கேப்பில் தெரியுதுங்க. இதுதான் அந்த பாறை ஓவியங்கள் இருக்கிற ஏரியாவும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள்லாம் அவங்க ஓவியங்கள்லாம் இந்த வேட்டையாடுதல், தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஓவியங்களை அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக யானைக்காடாக இருக்குங்க, போக முடியாது அப்படின்றாங்க. சரி முடிஞ்ச நம்ம இன்னொரு நாள் போவோம். இல்லைன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம அப்படியே கிளம்பி போவோம். உங்களுக்கு 1/2 மணி நேரம்ன்றாங்க, நம்மளுக்குலாம் ரொம்ப டைம் ஆகிடுங்க. எல்லாம் ஒரு வருத்தமான நாளில் உள்ளே வந்துட்டோங்க நம்ம. ஸ்லைடு பாருங்க. அப்படியே கிராஸ் பண்ணிடுறேன். அப்படியே இது மட்டும் இங்கே தானாங்கண்ணா? ஓ, இந்த இடத்துல தாங்களா? ஓ, இதுக்குள்ளே போயிடுச்சுங்களா? இங்கே ஓ, அதனால இது வச்சுருக்கீங்க. அக்காவும் கூட வந்தாருங்களா? ஓ, சரி சரி சரி. சரி சரி சரி. ஓ, அங்கேருந்து துரத்தி இருக்கு. ஓ, நீங்கள் இதில் மேலே ஓடிட்டீங்க. ஓ, பாட்டி கொஞ்சம் வயசானவங்கனால ஓட முடியல. அதான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நானே பிடிச்சிருச்சு, நீங்க ஓடிடுங்க அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான், அது மட்டும்தான். ஓ, இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் தாண்டி தான் பிடிச்சி. இப்படி இறங்கி பிரச்சனை இல்லாமல் எதுக்கு முட்டணும்? ஆமாம் ஆமாம் முடியாது. எங்களே தரத்தினாலும் ஓட முடியாது டக்குன்னு. அது அன்னைக்கு என்னமோ ஒரு இதெல்லாம் நான் இங்க அங்க வந்துட்டு அங்க இருந்து இது அங்க வரைக்கும் ஓடி இருக்கேன்னு பாருங்க. அதான் அங்க போய் திரும்பி இப்படி சைட பார்த்தா 2 பேரும் ஒண்ணா வராங்க. அங்க
இருந்து அந்த மரத்துக்கு தான் போனேன் யானை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓ அதே இது செம்ம வருது இங்கெல்லாம் அடிச்சு வச்சுட்டு இதில் இறங்கி இருக்குது இப்படி. ஓ இப்படியா இறங்கி போயிடுச்சு. ஓ இந்த கால் தடம் தெரியுதுங்க. இதில் போய் தான் இங்கே போன ஆளை போய் தொலை பார்த்துருக்கு. ஆள் அங்கே போய் ஓ கூட வந்து எல்லாரையும் தொலைவி இருக்குது. அது இந்த ஒரு செடி மாதிரி கொஞ்சம் மறைச்சிருக்கு. இன்னும் திடீர்னு வந்துட்டாங்க. ஓ அந்த சைடில் நின்றுருக்கு. அந்த பக்கம் இருந்து அதான் இருக்கும்போது இவங்க கீழே இறங்கிட்டாங்களா. இங்கேருந்து எல்லாத்தையும் தொடச்சி இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி அந்த இவ்வளோ தூரத்தில் எப்படி தெரியும்? முடியாது. நான் போய் பக்கத்தில் பார்த்துருக்காங்க. அதான் நானே சொல்லும் போது தான் தொடச்சிச்சு. அது கத்திரிச்சு 3 சவுண்டு. அந்த இங்கே கொடுத்தாச்சு. அடிக்கும்போது கற்றுத்தானே 3 சவுண்டு அப்போ போடணும். ஆமாம் நான் அடிக்கும்போது கற்று பயங்கர கற்று நான் 3 சவுண்ட் போடுச்சுன்னா அது ஆள் பிடிச்சிருந்து அவ்வளோதான். ನೀರು ಮೇರೆ ಹೋಗ್ಯಪ್ಪ ಈ ನೀರಂತ ಪಾಟಿ ಬಂದ ಏ ಕವೇಲ್ ಅಲ್ಲಿ ಹೋದ ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮಾಡೋಚ ಇಲ್ಲ ಹಾಂ ಇಲ್ಲಿ ಕುತ್ತದ ಮೇಲೆ ಕವೇಲ್ ಕಾವಾಯಲ್ ಕುತ್ತದಲ್ಲ ಪಡಿ ಬರ ಗಡ್ ಬರ್ತದೆ ಅದು ಇದ್ರೆ ನೋಡು ನೀರು ಬುದ್ಧ ಒಂದು ಅಪಾಟ ನೀರು ಬುದ್ಧ ಉಂಟು ಆಗ ಅಲ್ಲಿ ಗೇಟ್ ಬಲಾಕವ್ರು ಫೋನ್ ಮಾಡೋದು ಅಲ್ಲೊಂದು ಪಾಟಿ ಬುದ್ಧವನು ಸಾಯಂಕಾಲ ಇವಾಗ ಫೋನ್ ಮಾಡಿ ಬೇಲ 4 பேர் இப்போ ஒட்டுக்கா ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இப்போ தனியாக வந்தாங்க அதனால் யானை அடிச்சிச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி. நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எதை இது பண்ண நம்ம கூடயே இருந்துட்டு இப்படி கூடயே வந்துட்டு பார்த்ததுனால ரொம்ப தூக்கமே வராது. அதான் இப்படியா இருந்தாலும் இல்லை யானையை பார்த்து ஒரு சைடில் பயம் இருந்தாலும் கூட வந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களே அதுவே பெரிய வருத்தம் தானே. இங்கே போகிறீங்களா? சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம். சரி ஓகே சரி வரேங்க. அப்படி காட்டுக்குள்ளே தாங்க நடந்து போகணும். இதில் என்ன பண்ணுறது ஒரே வருத்தமாக கேட்க நம்மளுக்குள்ளேயே ஒரு மாதிரி கஷ்டமாகிற மாதிரியே இருக்குது. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதில் அப்படியே பாருங்கள் பலாக்கொட்டையில் அப்படியே கிடக்கு. அதுவும் இப்போ அடித்தது வந்து பெண் யானை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப மோசமான யானை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அவர். என்ன மோசமாக இருந்தாலுங்க இதை நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, அதனுடைய இடத்துல தான் நீங்கள்லாம் போயிருக்கீங்க, அதனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது தோன்றின காலத்துலேருந்து மக்களும் இங்கே தாங்க வாழ்ந்துருக்காங்க. தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் அப்படின்னு எல்லாத்தும் வாழ்ந்த இடம்தாங்க இது. எல்லாத்தையும் கரெக்டாக தான் பார்த்துருக்காங்க. பட் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அவ்வளோதானே தவிர இது வந்து இவங்க அங்கே போய் வாழலாம்ல அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சொந்த வீடை விட்டுட்டு போய் வாடகை வீட்டில் எங்கேயாவது போயிருங்கடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இப்போ இருந்துகிட்ருக்காங்க. சரிங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி நம்பிக்கை வந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி திக்குன்னு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஸோ காவல் தெய்வம் முன்னாடியே சாமி வச்சுருக்காங்க. ஆண்டவா எல்லாரையும் காப்பாற்றுங்க. இங்கேயே கிடக்குதுங்க யானை சாமி. இதெல்லாம் யானை மேயற இடம் தான். சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற இடத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்ட மாட்டேருக்குது, பள்ளத்துக்கே வந்துட்டோம். ஒரு 2 மலையை தாண்டி அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கியிருக்கோம். ஊர் பொது கிணறு. ஆமாம் அதுதான். எதுவும் கீழே குமிஞ்சாவாங்க கரண்ட் இதுக்கு போட்டுருக்க போகிறேன். ஏன்னா யானை இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு போனால போட்டிருக்கேன். இதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு அந்த காலத்தில் கட்டின மண் வீடு தான் இருக்குது. இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இதுதான், நான் குமிஞ்சு தான் போய்க்கணுமா? இல்லை வீடு யாரும் இல்லை நினைக்கிறேன். யாரும் இல்லையா? சரி அதான் புளிக்குதுருக்கு போய் போவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. இது எந்த மிஷின் சொல்லுங்கள்? நெல் அரிக்க மிஷினா? இல்லை, காஃபி இருக்குல்ல இந்த இதை தனியாக பிரித்து எடுக்கிற மிஷின். காஃபி கொட்டையா? ஆமாம் இதுதான் காஃபி. இது காஃபி கொட்டையா? இதுதான் காஃபி. இது நல்லா இனி பழுக்கும். பழம் வந்ததுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் அதில் போட்டாங்கன்னா உள்ளே இருக்கிறது அப்படியே தனியாக வந்துடும்.
கல் தடமே போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் பரவாயில்ல. இதெல்லாம் இப்போ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேயே போட்டிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் வரும்போது இந்த காஃபி தோட்டத்துக்கு இதுக்கெலாம் ஒரு தேயிலை தோட்டத்துக்கெலாம் அதுக்காக போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே யாரோ இருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது. இங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். காட்டு நெல்லிக்காவா இல்லை ஒன்று ஊருக்கு போகணுமா இல்லை அவ்வளோ தெரியல. எனக்கு கீழே டீலாம் வரைக்கும் இறங்குதில்ல, போகுமா இருக்கெல்லாம் அங்கே கொஞ்சம் படுத்துருக்காங்க. அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா? எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இதுலேயும் மாட்டிக்கூடாது, மாட்டினா முடிஞ்சோம். கீழே இன்னும் கிராமங்கள் இருக்குங்க. இது கிராமம் இல்லை, சும்மா கொஞ்சம் பேர், அவ்வளோதான். அந்த வழி இருக்குது தானே பாருங்க. இவர் இந்த பக்கம் வந்துட்டார். அதான் சொன்னேன். எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. டேய் இப்படி போட்டிருக்கும் போல இருக்கு. நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க இதை. ஏன்டா எங்கடா போயிட்டு வரீங்க? பின்னாடி இருந்து வரானுங்களாம். பரவாயில்ல, இதெல்லாம் குலைக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். இது வரைக்கும் எல்லாம் கரண்ட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின மண் வீடுங்க. சரி, ஓகே. கீழே ஊர் கட்டிருக்கேன். அடுத்து பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதெல்லாம் கொட்டியிருப்பாங்களா? இதுதான் பழமாயிரும். பழம், இந்த பழம் சாப்பிட்லாம் பாருங்க. எவ்வளோ மேட்டில் இருந்து அப்படியே நம்ம அப்படியே இறக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அந்த ஊர் வரலைங்க. நாங்களும் நடந்துக்கிட்டே இருக்கிறோம். வரவே மாட்டேன்னு நின்றுட்டுருக்குது ஊர். போகும்போது கால் செத்து போய் முட்டி செத்து போய். ஆனால் உண்மையிலுமே ஏறுறது கஷ்டம் தான். இறங்கும் போதே கால் வலிக்குது பயங்கரமாக. நீ இறங்குறதுக்கெல்லாம் கீழே தரையை மட்டுமே நடந்து பார்த்து நடக்கவும் முடியல. பக்கத்தில் ஏதாவது இருந்தாலும் இருக்கும். அவங்க சொன்னதுலேருந்து நம்மளுக்கு இனிமேல் எங்கே போனாலும் அது ஒரு பாடங்க. பக்கத்தில் வந்து நல்லா கண்ணை நல்லா உருட்டி பார்த்துட்டு தான் போகணும். அவ்வளோதான். இந்த இறக்கத்துக்கு அப்புறம் ஊர் தான். நிறைய பேர் பேசுகிற சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த பள்ளத்தில் அப்படியே ஊரெலாம் நிறைய வீடு வந்துருச்சு. இவ்வளோ பள்ளத்தில் வந்து மக்கள் எப்படிங்க வாழ்கிறாங்க? ஒரு நாள் ஏறி இறங்குறதுக்கே நம்மளுக்கு டங்குவர் வந்துருச்சு. அவ்வளோதான், முடிவு. எல்லோரும் உட்காந்துருக்காங்க இங்கே தான். தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமா? தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமா? தண்ணி மட்டும் கொஞ்சம் தருவீங்களா? சும்மா என்னவோ பேசுகிறாங்க. எப்படி இவ்வளோ தூரம் எப்படி அங்கேருந்து நடந்து வந்து இங்கே கிராமங்கள் காலங்காலத்துக்கு இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? பல தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க. எப்படி? எங்களுக்கே கால் வலிக்குது அங்கேருந்து இங்கே இறங்கி வர்றதுக்கு. நீ ஏறுறதுக்கெலாம் விடிஞ்சிரும் போல். வீடு நல்லா இருக்கு. இவங்களா? சரி, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாங்க. எடுங்க தீனா. ஐயா நம்மளுக்கு கன்னடம் தெரியும். இவங்க கன்னடம் தான் பேசுகிறாங்களா? அப்புறம் என்ன, நீங்களும் கன்னடமே பேசுங்க. ஜாலி தான். ஸ்கூலெல்லாம் மேலே தான் போகணும். அங்கே கோயம்புத்தூர் தாங்க்கா. ஆமாங்க, நாங்கள் இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் நிறையா போவோங்க்கா. அப்புறம் இங்கே வெள்ளரி கோம்பைன்னு ஒன்று இருக்குன்னாங்க. சரி, அப்படியே வந்தோம். வரும்போது தான் இப்போ கேட்டோம். ஒரு அம்மா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தாங்களா?
ஓ சரி சரிங்க. அதான் அவங்க பெரிய பையன் இப்போ தான் நடந்து வந்துட்டு இருந்தார் போனார். அப்புறம் அவங்ககிட்ட அவங்க மருமகிட்டையும் பேசிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படி நடக்குதுங்களா? யானை இந்த மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காணோம். இப்போ மறுபடியும் அப்படியே சரி சரி. அது கவனிக்கல அவங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. எதார்த்தமா வந்துட்டாங்க. யானையும் வந்துருச்சு. அதான் நீரு காரண காணே கொண்டு வராங்க, எல்லாம் கழுவிட்டு அப்புறமா கொண்டு வர. அதான் கொடு நீர்னா கொடு குடிகாலே நீர்னா கொடு குடியா. நல்லா இருக்குது தண்ணி. தண்ணி எங்கேருந்து வருதுங்க அது? இது நீர் எள்ளிட்டு வந்தவா இந்த தண்ணி மேல இந்த மலையில மலையில் இருந்துங்களா? ஓ, அங்கே ஏதோ குளம் மாதிரி அந்த மாதிரி இருக்குங்களா? எப்படி வருதுங்கக்கா? அது கிணறு மாதிரி இருக்குது. கிணறு மாதிரி இருக்குங்களா? சரி சரி. இது கோவில் நீர் இது ஆனைக்கு தான் ம் நீங்கள் உட்காருங்க. சக்கை கோயில் போடுறாங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? ருக்மணி. ருக்மணி. நீங்கள் காலங்காலமாகவே இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரி சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஸ்கூலு இதெல்லாம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் மேலே போனோம். மாமரம் போகணுங்களா? மாமரம் போகணும். அரவெண்ணு கோத்தேரி. அரவேணு கோத்தகிரினா இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் இல்லைங்க? ஹாஸ்டலில் படிப்பாங்களா அங்கே? சரி சரி சரி. இடம் கொஞ்சம் பண்ணேன். குஞ்சப்பனையில் ஸ்கூல் இருக்குங்க, அங்கே இருப்பாங்க. சரி சரி. அம்மா நீங்கள் எல்லாமே குறும்பாரிசுங்களா? குறும்பர்களில் தான் வருவீங்க. சரிங்க. இங்கே என்ன தொழில் செய்கிறீங்கம்மா? இங்கே என்ன தொழில்? காப்பி இது பண்ணுறீங்க. மிளகும் பண்ணுறீங்களா? பஞ்சு. சரி சரிங்க. வந்த வழியில் மிளகு செடியிலலாம் இந்த பக்கமாக சரிவில் வச்சுருக்கீங்களா? இந்த பக்கம் இருக்கு. ஓ, கீழே வந்து தோட்டம் வச்சுருக்கீங்க. சரி சரிங்க. இங்கே இந்த மாதிரி யானை இந்த மாதிரி எப்போவுமே தொல்லை இருக்குங்களா இல்லை? எப்போவுமே தான் இருக்குது. எப்போவுமே இருக்குங்க. ஆனால் மனுஷங்களா இப்படி பண்ணது இந்த தடவை தான். இந்த இதில் வந்து 2 பேர். சரி சரி. அவங்க மச்சாவே வந்து கீழே. ம். அது ரொம்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓ சரி சரி சரி. இது வந்து இப்போ வந்து எங்கள் அக்காவே. ம். அவங்க ஏதோ வாங்கிட்டு வரும்போது தெரியாதனமாக பார்த்துட்டாங்க. 4 பேர் போயிருக்காங்க பஞ்சு ஆஃபீஸுக்கு. சரி சரி. போயிட்டு வரும்போது ஆனை இருந்திருக்குது. வழியே தான் இருக்கும். இப்போ ம். இங்கெல்லாம் பென்ஷன் போட்டுருக்கோம்னால சரி சரி சரி. இது வழியை அப்படியே போய் அப்படி போயிடும் மேலே. சரி சரிங்க. வழியில தான் பார்த்து வரணும். ம். அதான் அவங்க பார்க்கும்போது அதான் சொன்னாங்க. ஆமாம், அப்படி பார்க்காம வந்துட்டாங்க இவங்க. சரி சரி சரி. ஆனை இருந்தால் அந்த பக்கம் தானே இருக்கும் அப்படின்னு வந்திருக்காங்க. சரி சரி. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் தூரம் ஓடி போயிருக்காங்க. ம். அந்த அம்மா வயசானம்மா தானே, அதான் அதனால ஓட முடியல. ம் ம். மீதி பேர் 3 பேர் ஓடிட்டாங்க. இந்த அம்மானால ஓட முடியல. ம். அது இப்படி ஓடி போகும்போது பின்னாடி வந்து இப்படி பிடிச்சி கீழே. யானை கண்ணில் மாட்டினா அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு ஆனை. அது அதுக்கப்புறம் துரத்தியெல்லாம் பார்த்துருக்காங்க. போகலைங்க. ஆமாம். நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம், இந்த ஊரில் இருந்தானே இப்படி தான் ஆகும் அப்படின்னா பகுதி பேர் வரவே மாட்டேன், இந்த ஊர்லேயே இருக்கிறேன். இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை குடும்பம் இருப்பீங்கம்மா? முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. லைன் கீழே 2-3 லைன். இதுக்கு கீழே வந்து வீட்டு லைனு. சரி சரி சரிங்க. அப்புறம் அந்த மலை கீழே வந்து விழுந்துரும். அந்த அங்கே இருக்குங்க ஒரு பெரிய மலை. சரி சரிங்க. அந்த மலை வந்து விழுந்துடணும். வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்லும்போது எல்லாம் மேலே வந்துட்டாங்க. இங்கே இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இந்த மாதிரி ஆனை தொந்தரவு ஜாஸ்தி, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தோட்டத்தோட போயிட்டாங்க. சரி சரி சரிங்க. இப்போ கல்லாரில் அப்படி வேறு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. நன்றிங்க. சரிங்க. கிட்டத்தட்ட இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க? இப்போ 7-8 பேர் 10 குடும்பம் தான் இருப்பீங்க. இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே சேர்த்து? சரிங்க. 10 குடும்பம். மற்ற எல்லாருமே மேலே போயிட்டாங்க? எல்லாம் வேறு வேறு போயிட்டாங்க. தோட்டம் இங்கே இருக்குது, வேறு வேறு போயிட்டாங்க. இப்போ தோட்டத்துக்கு வர்றதுனால இந்த யானையெல்லாம் தாண்டி தான் வரணுங்க. இது கீழே தோட்டம் இருக்குது, பார்த்து தான் போக முடியும். அதனால ஒன்றுமே எடுக்க முடியல. நீங்கள் இப்போ பலாப்பழம் போட்டிங்கனாலும் யானை பண்ணிடும். முடியல, ஆனை வந்துடும். அதான் இப்போ சீசன் தாங்கம்மா. சீசனு வந்துடும். ஆனால் இப்போது என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்படி ஒரு இது தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அவங்க இயற்கையாக இது ஆகலை. இதில் வந்து நம்ம இப்போ நார்மலாக சிரித்து பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் கஷ்டமாக தான். அவங்க சொல்லும் போதே எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றது நாங்களே பயந்து தான் வந்தோம். நேற்று ஃபாரஸ்ட்டு
காரங்க வந்துருந்தாங்க. சரிங்க. எஸ்ஐயில் வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. ம் இங்கே வந்து மேலே இருந்தாங்க. ம் கலெக்டருக்கு எழுதி கொடுத்துட்டு சரிங்க. இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இங்கே மேலே வந்துருங்க, பசங்களாம் படிக்கணும், சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு. வீடெல்லாம் தரேன்னு சொன்னாங்களா? நான் வீடு கட்டித்தரேன் புதுசாக. சரி சரிங்க. கலெக்டரே வந்தாருங்களா? கலெக்டர் வரல, எஸ்ஐ ஃபாரஸ்ட்டு வரவங்களா? சரி சரி. அவங்க வந்து தான் பாடி கூட எடுத்துகிட்டு போனாங்க. ஓ அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? அவங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அன்னைக்கு. ஓ சரி சரி சரிங்க. அப்போ இப்படி நடந்துச்சு. எதனால மேலே போயிருந்தீங்க, செலவுக்கு இங்கேருந்து அங்கே தான் போய் வாங்கிட்டு வரோம். ஆமாம் ஆமாம். இங்கே நடந்து வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டம். நீ ஒரு மிளகாத்தூள் வாங்குறதுனால அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும். அதான் அத்தனை நாள் நடந்துகிட்டே இருக்கோம் தம்மா. ம் திடீர்னு நடந்துருச்சா? ஆமாம் ஆமாம். இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குது. 10 வருஷமாக பாதுகாப்பாக தான் இருந்திருக்கீங்க, பார்த்து தான் போயிட்டு வந்திருக்கீங்க. திடீர்னு நடந்ததை வந்து பார்க்கல. ம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதில் நம்ம என்னமா பண்ண முடியும்? இப்போ அதையும் தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், அது தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், நம்மளையும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு எப்பவும் பார்த்து தான் வருவோம். ஆனால் இந்த தடவை அப்படி ஆகிப்போச்சு. ஆயிடுச்சு. அது எதனால நடந்துச்சு இப்படி பார்த்து வந்துட்டு, அதனால பார்த்து வந்தாலும் அது போயிடும்னு சொன்னேன்னா போயிடும். ஆமாம் ஆமாம். இது இப்படியே எதிர்பார்க்காம. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் விவசாயம் பண்ணி இங்கேயே இருந்துக்கிறதுங்களா? வெளியிலலாம் வேலைக்கு போக மாட்டீங்களா? வெளியே போகிறேன்னா மாமரம் போகணும், அப்புறம் கோத்தேரி. ஆனால் போவீங்க, அங்கேயும் போவீங்க. இங்கே வேலை இல்லாத போது அங்கே அப்படி. இது வருஷத்துக்கு தான் வரும். ம் ஓ இது சீசனுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க? மட்டும்தான். அதான் வெலை வந்து இது எல்லாம் சீசன் தான். இங்கே பெலா மரம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. ஆமாம், இடையில போனால் அந்த வாசத்துக்கு வந்துடும். வந்துடும், அதனால விற்கவும் முடியாது. அதான் அதனால வெட்டி திங்கிறத தின்னுட்டு, இல்லைன்னா ஆனை தின்னுட்டு போக வேண்டியது. ம் அதான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போகிறேனாலும் கஷ்டம். ம் ம் இங்கேருந்து நடக்கிறதுக்கே கஷ்டம். அதான் என்ன பண்ணுறதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முன்னாடி இருந்தே இதே இடம் தானே, இல்லை வேற இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை, கீழே இருந்து மேலே வந்திருக்கோம், இன்னும் மேலே போக முடியாது. எங்கே எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? கீழே இங்கே தான் எல்லாம் இன்னும் அதாங்க சொல்ல போனால் வெள்ளரி கொம்பை. அதுதான் வெள்ளரி கொம்பே தான், இது எல்லாம் வெள்ளரி கொம்பே தான். சரி சரி சரி. கீழே இருந்து சரி ஆனை அங்கே இருக்கும், இங்கே மேலே கீழே தான் ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கணும்னு மேலே வந்தீங்க. அப்புறம் இப்போ இங்கேயும் வந்து இங்கேயே வந்து அப்படி பண்ணி இப்போ கரண்ட் எப்போங்கம்மா கொடுத்தாங்க? முன்னாடி இருந்தே இருக்குங்களா? முன்னாடி இருந்தே கொடுத்துட்டாங்க கரண்ட்டு. அப்புறம் இந்த வழியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வழியே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இந்த காஃபியெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வெள்ளாமல் பண்ணிட்டு வெள்ளமே பண்ணிட்டு, முன்னாடியெல்லாம் வெள்ளமே பண்ணியிருந்த இடம் தான். இப்போ ஆனை இதனால ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் அதான் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியது. சரிங்க சரி தினம் கிளம்பலாம். என்ன பேசுது? என்ன ஒரு மாதிரி இருக்கு? அது அக்கா, உங்கள் அக்காங்களா அவங்க? சரி சரி சரி. எங்கள் அக்கா வந்து உட்காந்த இடத்துல எல்லாத்துக்கிட்ட பேசும். அது வந்து அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒருத்தவங்களுக்குனாலே கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான். இப்போ வந்துட்டு போனவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆமாம், நம்ம இருக்கும்போது அவங்க இல்லாதது நம்மளுக்கு அப்போ வருத்தமாக இருக்கும். வருத்தமாக இருக்குதுல்ல, அதனால ஒன்றுமே பேச முடியல. ஆமாம் ஆமாம். இந்த டைமில் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வருவாங்க, வந்து நம்ம கிட்ட எல்லாம் பேசி சரி 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 எல்லாம் செய்வாங்க. அன்றைக்கே கூட பாடி எடுத்துட்டு வரும்போது வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. தெரியும் இந்த அம்மாவுக்கு, ஓ ஓ ஓ. நிறைய பேர் பழக்கம். சரி சரிங்க. போய் பார்ப்போம், கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி மெட்ராஸ் வரையெல்லாம் போயிருக்குது. அதனால அந்த அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்துட்டாங்க. சரி சரி. யாருமே வரணும். ஆனால் முந்தானேத்து தான் நடந்திருக்குங்க. ஆமாம், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. 4 மணி 4:30 சாயங்காலம் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த இது நடக்கும். கொஞ்சம் தாண்டி இருந்தானே கீழே வந்துருக்கலாம். அதான் அதான். அன்னைக்கு வந்துட்டு அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க அரஸ்ட்கார், இங்கெல்லாம் வேண்டாமா, இங்கே போயிருங்க, இந்த இடத்துல பாதிப்பு நம்மளுக்கே பயம் இருக்குது, அதான் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? இல்லை நீங்கள் இங்கேயே தானே வாழ்ந்து பழகிட்டீங்க. வாழ்ந்து பழகிட்டோம், இந்த மாதிரி பண்ணலையே இன்னும். அதான் அதான். இப்போ திடீர்னு பண்ணிடுச்சுன்னா அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் பெரியவங்க மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதான். அந்த அம்மா இல்லையாங்க, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்.
இப்போ குஞ்சப்பண்ணையிலையும் உங்கள் சொந்தக்காரவங்க தானேம்மா இருக்காங்க அங்கே? இல்லை சார். அங்கே இருக்கிறவங்க இருளாச்சுங்களா? இங்கே கோழித்துறைங்கிறாங்க. கோழித்துறை ஆமாங்கம்மா. அங்கே குடும்பாசு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் இருளாசு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து எங்கே வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம எழுதி கொடுத்தா தான் இங்கே வேறு இடத்துல மாமரம் வாங்கினாங்க. மாமரத்துக்காரங்க விட மாட்டாங்க. அதான் அது வந்து எஸ்டேட்டாக அவங்க தரமாட்டாங்க. எஸ்டேட்டுக்காரங்க அவங்க எல்லாம். ஆமாம், அவங்க தரமாட்டாங்க. எப்படி பேசிக்கிச்சு இது பண்ணுவாங்கன்னு தெரியல. சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் இந்த முயற்சி எடுக்கணும். அதான் நம்ம தான் எல்லாம் சேர்ந்து. சரிதான். எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலெல்லாம் அங்கே தான் இருக்குது. இனி அங்கே போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்க வேண்டியதா? தோட்டம் இங்கே இருந்துன்னா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். கரெக்டு. அப்படி தான் பண்ணோம். இல்லைன்னா அப்புறம் இது எவ்வளோ பெரிய இழப்புங்க. அது இயற்கையாக வர்றது வேற. இந்த மாதிரிலாம் தாங்க முடியாது நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு. நல்லா பேசிட்டு எங்கள் ஊருக்கு பாவி ஊருக்கெல்லாம் வந்துருந்தாங்க. நம்ம வந்து நாங்கள் 4 பேர் அக்கத்தங்கச்சி ஒரு இடத்துல படுத்து ஒரே மாதிரி போனாங்க. அண்ணா 2 பேர். சாப்பிடுங்க. பசியோடு அங்கேருந்து வந்துட்டீங்க. சாப்பிடுங்க. காப்பி வைக்கலாங்களா? இல்லைங்க, வேண்டாம். இதுவே போதுங்க. வர மாட்டேங்குது. எவ்வளோ வேஸ்ட் இருக்குதுங்க. பல சீசன் நடந்தாலும் ஓடியே போயிருக்காங்க. இல்லை அவங்களும் இல்லை, குட்டீஸ் எடுக்கிறதுக்கு தான். ஹாய் ஹாய். பேர் உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. என் தங்கச்சி பேர் ராஜேஸ்வரி தான். எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி. எங்கே? இந்த ஸ்கூலில்? தேக்குவட்டு. தேக்குவட்டு. அதே கேரளாங்களா? நல்லா பேசுகிறாங்க. நான் நினச்சேன் கொஞ்சம் லைட்டாக தான் பேசுவாங்க, சின்ன குழந்தைன்னு நினச்சேன். நல்லா பேசுகிறாங்க. யார்? யாரை பார்த்தோம்? மேலே அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊர். வாங்க நீங்களும் வாங்க. ஹாய் தங்கம். அவங்க பேர் என்ன? வருண்ராஜ். வருண்ராஜ். அவங்களும் படிக்கிறாங்களா? படிக்கல, பால்வாடி போகிறாங்களாங்க. சரி சரி வாங்க. வரமாட்டான் அவன், ரொம்ப வெக்கப்படுறான் அவனை பார்க்குறதுக்கு. இது தாத்தா பாட்டா அந்த காலத்துல இருந்து இங்கே வந்து பட்டா வாங்கி பட்டாக்காடு கீழே தான் ஃபாரஸ்ட். இடம் போகிறது போக மிச்சம் கீழே ஃபாரஸ்ட்டு. அது கீழே பவுண்டரி கீழே இருக்குது. நீங்களாம் காலகாலமாக இங்கே தானே இருந்துருக்கீங்க. அப்போ மக்கள் இருந்தனால தானே ஓவியமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓவியம் வரைகிறவங்களும் இருக்காங்க இங்கே. கிருஷ்ணன் போகிறாங்க. சரி சரிங்க. அவரெல்லாம் இங்கே ஆனைக்காக மேலே இங்கே வீட்டுக்கு ஆனைக்காக பயந்துட்டு அவரெல்லாம் கல்லார் போயிட்டாங்க. அவரெல்லாம் ஓவியம் வரைகிறாங்க. சரிங்கம்மா, கிளம்புறேங்கம்மா. சரி வருத்தப்படாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் சொல்லிட்டு போவோம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கிறது இழப்பு பெருசு தான். சரிங்கம்மா, கிளம்புறேங்க.